இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்ன? ஈக்குவாலிட்டினா ஃபஸ்ட் என்னன்னு கேட்போம். ஃபஸ்ட்டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு, அதே விஷயம் அவனுக்கும் அது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடுற ஒரு விஷயம் தான் ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டிலையும் ரெண்டு இருக்குது. அந்த ஈக்குவாலிட்டி வந்து எதுக்காக சீக் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு மேட்டர் இருக்குது. இப்போ ஈக்குவாலிட்டி வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு கார் ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அந்த கார் நான் வாங்குறேன் அப்படின்னா அதே காரை வந்து இன்னொருத்தனாலையும் வாங்க முடியும். அது எதுக்காகனா அவனுக்கு ஃப்ரீடம், அவ்வளோதான். அந்த கார் வந்து அவன்கிட்ட காசு இல்லை அதனால அவன் வாங்கலை, அப்படி அந்த ஈக்குவாலிட்டி கிடையாது. எனக்கு அந்த காரை வாங்க முடியுதுன்னா அவனுக்கும் அதே காரை அதை வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஈக்குவாலிட்டி வந்து ஒரு காரில் மட்டும் உங்களுக்கு கிடைக்காது. ரோல்ஸ் ராய்ஸில் வந்துட்டு நீங்கள் யார் வேணாலும் காசு வச்சுருந்தா வாங்கிடலாம் அப்படின்றது கிடையாது. காசு வச்சுருந்தாலும் ஒரு ஸ்டேட்டஸ் சீக்கிங் பீப்புள்ஸால் மட்டும்தான் வாங்க முடியும். ஒரு செலிபிரிட்டியாவோ இல்லை ஒரு வெல் நோன் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் ரோல்ஸ் ராய்ஸாக வாங்க முடியும். அந்த இடத்துல ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது. அந்த மாதிரி எதுக்கு முக்கியமாக ஈக்குவாலிட்டி தேவை அப்படின்றது தான் அந்த ஈக்குவாலிட்டின்றதை சீக் பண்ணுவோம். இப்போ ஜெண்டருக்குள்ளே வருவோம். ஜெண்டர் அப்படின்னா ரெண்டு ஜெண்டர் தான் இருக்குது, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் 2 ஜெண்டர் தான் சொல்லுவேன். ஒன்று வந்து மேல், இன்னொன்று ஃபீமேல். இதில் வந்துட்டு 2 பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து மேல் அப்படின்னா நான் யாரையும் வந்து காயப்படுத்தணும்னு தான் சொல்ல மாட்டேன். இதில் வந்து மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்துட்டு வீட்டுக்காக வந்துட்டு இருக்கோ இல்லையோ எப்படி இருந்தாலுமே வேலைக்கு போய் தான் ஆகணும். அவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலியை ஃபீட் பண்ணி தான் ஆகணும். அதுவே வந்துட்டு ஃபீமேலுக்கு அப்படி ஒரு இது கிடையாது. அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போகலாம், இல்லைனாலும் போக வேண்டாம். அதுலேயும் வந்து ஒரு சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில பேர் வீட்டில் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் அனுப்ப மாட்டேன் வேலைக்கு. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு முன்னாடியே வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன், படிக்க அனுப்ப மாட்டேன், காலேஜ் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய அந்த ஈக்குவாலிட்டி அந்த இடத்துல அவங்கள்ட்ட பறிக்கப்படுது. அதை நான் வந்து நிச்சயமாக ஒத்துக்கிறேன். அப்படி அது வந்து கொடுங்குற அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை கொண்டு வந்து பையன் படிக்கும்போது பொண்ணு ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கேட்கும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா, பையன் தான் எங்களை பார்த்துக்குவான், பொண்ணுன்னா பார்த்துக்க மாட்டா, அதனால நம்ம படிக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்திருந்தா இவங்கெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸாகவே மதிக்கவே எனக்கு விருப்பம் கிடையாது. அப்படி இருக்கப்போ அவங்க அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக அவன் படிக்கிறான் நானும் படிக்கணும், அவன் வேலைக்கு போனால நானும் வேலைக்கு போகணும், அவன் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்கலாம் நானும் நைட் ஷிஃப்ட் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறது வந்து நிச்சயமாக ஒரு துளி கூட தப்பே கிடையாது. அதில் ஈக்குவாலிட்டி நிச்சயமாக தேவை. எங்கே தெரியுமா பிரச்சனையே வருது? நீ கேட்குற ஈக்குவாலிட்டி கண்ட கருமத்திலையும் வரும்போது தான். அவன் சரக்கு அடிக்கிறான், நானும் சரக்கு அடிக்கணும். அவன் வந்துட்டு 10 பொண்ணுங்களோட ஊர் சுற்றுறான், அதே மாதிரி நானும் சுற்றணும். அவன் அதாவது 10 பொண்ணுங்களோட ஊர் சுற்றுறான், அதே மாதிரி நான் 10 பசங்களோட ஊர் சுற்றணும் அப்படின்றது. அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான், நானும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும். அவன் வந்துட்டு தேவையில்லாத இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறான், நானும் அதே மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பிரச்சனையே வருது. முதல்ல அவன் குடிக்கிறான், அவன் வந்து 10 பொண்ணோட பழகிறான், அதுவும் தப்பாக இருக்குது அப்படின்னா அவன் பண்ணுறதே முதல்ல தப்பு. அதையே அவங்க அம்மா அப்பா ஒழுங்காக அவனை வளர்க்கலான்றதே தெரியுது. அவனை பார்த்து நானும் வந்துட்டு அதே மாதிரியே வருவேன், அதே மாதிரியே வந்துட்டு வளருவேன், எனக்கும் அந்த விஷயத்தில் வந்து ஈக்குவாலிட்டி கொடுங்க அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா உன்னோட தற்கொலைத்தனம் அதுலேயே நல்லா தெரியும். ஏன்னா அதுலலாம் ஈக்குவாலிட்டி வாங்கி நீ வந்துட்டு ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது தான் சொல்லுவேன். ஏன்னா நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட, வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட, நீ வளரணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. 100% வந்துடும் எஃபர்ட்டை போட்டு ஈக்குவாலிட்டியை வாங்கி ஒரு கோட்டையே கட்டலாம். ஏன்னா ஈக்குவாலிட்டின்றது இப்போ தான் நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஈக்குவாலிட்டினா என்னன்ற வார்த்தையே இதுக்கு முன்னாடி வந்த ஜான்சி ராணி ஆகட்டும், இல்லை கல்பனா சாவ் ஆகட்டும், மதர் தெரசா ஆகட்டும், அவங்கலாம் இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி பற்றிலாம் பேசுகிற மாதிரி தெரியல. அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன விருப்பப்படுறாங்களோ அதை செஞ்சாங்க, அதுவும் நல்லது தான் செஞ்சாங்க. ஆனால் இப்போ ஈக்குவாலிட்டி அப்படின்னு கேட்டுட்டு வந்து கண்ட கருமானத்தையும் கண்ட வேலையும் பார்க்கறதுனால தான் வந்துட்டு நிறையா பிரச்சனை வருது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வாங்கியும் நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத வேலை பார்த்த அப்படின்னா அது நிச்சயமாக தப்பு தான். அதுலேயும் ஒரு சில பேர் வந்துடுவான் என்னென்னா இந்த மாதிரி அது அவங்க இஷ்டம், அவங்க குடிக்கிறாங்கன்னா அதை குடிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லலாம். குடிச்சிட்டு போகலாம், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஊர் சுற்றணுன்னா சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கும் நான் என்ன பதில் வச்சுருக்கேன் அப்படின்னா அதே மாதிரியே நீங்கள் பசங்களையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு போலீஸ்காரன் வந்துட்டு இப்போ ஒரு பையன் பிடிச்சிட்டு வரான், ஒரு ரோட்டில் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு வேகமாக வராங்கன்னா அவனை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ஆனால் எந்த பொண்ணையும் உட்கார வச்சு நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு நான் நல்லா பார்த்துருக்கேன். ரோட்டில் அந்த மாதிரி ஒரு பையன் ஒரு தப்பான ஒன்று பண்ணுறான், இல்லை ஒரு ப்ராங்கே பண்ணுறான் அப்படின்னா
கண்டிப்பாக பிடிச்சி அடிக்கிறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு வந்துட்டு நிறைய யூடியூப்லேயே போட்டு பாருங்கன்னா, ஒரு சில ஸ்கூல் பொண்ணுங்களே வந்துட்டு அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடையே ப்ராங்க் பண்ணுறான்ற பேரில் சாதமாக போகிறவங்கள சீண்டுவாளுங்க. அந்த கையை அப்படி தூக்குறது, கட்டி பிடிக்கிற மாதிரி போகிறது. அப்போல்லாம் வந்துட்டு போலீஸ் வந்து பிடிச்சி பசங்களை அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட ஜெண்டர் ஈக்குவாலிட்டி போகுது அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களும் தப்பு தானே பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கும் அதே தண்டனை நீங்கள் கொடுத்து தானே ஆகணும். அதில் வந்துட்டு ஏன் பொண்ணு பையன் அப்படின்னு பாருங்க. அதை விட இன்னொன்று என்னென்னா, கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் தான் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகணுமா, அவங்க எங்கள் வீட்டுக்கு வர வேண்டியது தானே, நாங்கள் தான் தாலி கட்டிக்கணுமா, அவங்க கட்டிக்கிட்டோம் அப்படிலாம் பேசுகிறாங்க. அதுவும் நான் கேள்வி அது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை வருஷமாக வளர்த்து எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு நாங்கள் ஏன் வரணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வராங்க. அதே மாதிரி பசங்களுக்குமே சொல்ல ஆரம்பித்தா எவ்வளவோ சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பையன், நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஜாலியாக எங்கள் அப்பாவோட சம்பளத்தில், எங்கள் அம்மாவோட சம்பளத்தில் நான் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுது அப்படின்றப்போ நானே என்னோடய ஏர்னிங்ஸில் தான் என் ஃபேமிலியும் நான் பார்த்துக்கணும், எங்கள் அம்மா அப்பாவையும் நான் பார்த்துக்கணும் அப்படின்றப்போ என்னோடைய ஃப்ரீடம் அங்கே போகுதில்ல. அந்த இடத்துல எனக்கு ஈக்குவாலிட்டி போயிடுச்சு இல்லை. ஏன்னா நான் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி ஜாலியாக எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். என்ன பொண்ணு வந்து நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு வந்துட்டு போட்டு கழுத்தை நெரிச்சு டார்ச்சர் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் எங்கே போய் யார் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அதனால் இவங்க ஒரு செட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதே மாதிரி இவங்க ஒரு செட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறதையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கெட்டு போகிறாங்களா, அதே மாதிரி நானும் கெட்டு போகிறேன் அப்படின்னு தான் கெட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே தவிர, உருப்படியான ஒரு விஷயத்துக்காக வந்து போராடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் சுத்தமாக கிடையாது. அப்படி இருந்தால் என்ன நீ வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு போராடணும்னா உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் நீ வந்துட்டு சரக்குக்கும் தம்முக்கும் ஈக்குவாலிட்டின்னு கேட்டால் அடிப்பானுங்க தான், வாங்கிக்கணும் தான். பாய்.